ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம 2019ல ரிலீஸ் ஆன எக்ஸிட் அப்படின்ற ஒரு சவுத் கொரியன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். டிசாஸ்டர், சர்வைவல், காதல், நகைச்சுவை, அப்புறம் குடும்ப பாசம் இதெல்லாம் கலந்த ஒரு வெறித்தனமான சவாலை கொடுக்கும் படம் தான் எக்ஸிட். இந்த படத்தோட டைரக்டர் லீ சாங் ஜான். இந்த படம் தான் இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி. ஃபர்ஸ்ட் படமே அதிகமான வசூல் பண்ணி சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல, பட் மலையேறதுல ரொம்ப பெரிய திறமைசாலி. அவன் அம்மாவோட பர்த்டேக்காக குடும்பமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கிரஷ் நம்ம ஹீரோயினும் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கா. அப்ப எதிர்பாராத விதமா வெள்ளை கலர்ல ஒரு விஷவாயு அந்த நகரம் முழுக்க பரவுது. அந்த விஷவாயுவை சுவாசிச்சு எல்லாரும் கொத்து கொத்தா செத்து போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் மொட்டை மாடியில தனியா மாட்டிக்கிறாங்க. ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங், அங்க இருந்து அடுத்த பில்டிங், மறுபடியும் அடுத்த பில்டிங்னு தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் பிழைக்க போராடிட்டு இருக்காங்க. இந்த விஷக்காத்துல இருந்து ஹீரோவோட ஃபேமிலி எப்படி தப்பிச்சாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இந்த விஷவாயில மாட்டிக்கிட்டு என்னென்ன கஷ்டங்களை படுறாங்க, கடைசியில இவங்க 2 பேரும் உயிரோடு தப்பிச்சாங்களா இல்லையான்னு எமோஷனலா விறுவிறுப்பா சொன்ன படம் தான் த எக்ஸிட். இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான பையனை காட்டுறாங்க. இந்த பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் பேரு யாங். ஒரு பார்க்ல டிஃப்ரெண்டா வித்தியாசமா ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒத்த கையில கம்பிய பிடிச்சிட்டு செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் ஒர்க் அவுட் பண்றது எல்லாம் அந்த ஏரியால இருக்க வயசான கிழவிங்க எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோவோட அக்கா பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் விளையாட வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி தரட்டுமான்னு கேக்குறான். பட் நம்ம ஹீரோவோட அக்கா பையன் அவனை கண்டுக்கவே இல்ல. வாங்கடா வேற எங்கேயாவது போலான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோவோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பான். உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிச்சுன்னு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ பார்த்ததும் நம்ம ஹீரோ இப்ப அடுத்த செகண்ட் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். கூட அவன் ஃப்ரெண்டும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். 2 பேரும் வேலை இல்லாம இப்படி தண்டத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோமேன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவன் வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருக்கான். வேலைக்கு போகாதனால இப்ப அவன் வீட்டு வேலையை உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் டிவி ரிமோட்காக சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அக்கா அங்க வந்துட்டு எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் எடுத்து பாத்துட்டு இருக்கா. இத தோச்சு எத்தனை நாள் ஆகுது இப்படி நாடுதேன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட முடிய புடிச்சு இழுத்து எத்தனை வாட்டி சொல்றது, ஃபர்ஸ்ட் முடிய வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போடுன்னு திட்டுறான். பட் அவன் அக்காவும் நீ எதுக்குமே லைக் இல்ல, அட்லீஸ்ட் மத்தவங்க பாக்குற மாதிரியாவது கொஞ்சம் டீசென்டாவது இருன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவன் பீரோல மவுண்டைன் கிளைம்பிங்க்கு தேவையான திங்ஸ் நிறைய வச்சிருப்பான். அதை இப்ப எடுத்து பார்த்துட்டு இந்த குப்பையை எல்லாம் எதுக்கு சேர்த்து வச்சிருக்கன்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அவன் அக்கா கைய முறுக்கி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். என் மாமா எப்படிதான் இவளை வச்சு சமாளிக்கிறாரோ, டெய்லி அடி வாங்காம இருந்தா சரின்னு புலம்பிட்டு இப்ப பீரோல இருக்க அந்த திங்ஸை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் காலேஜ் படிக்கிறப்போ மவுண்டைன் கிளைம்பிங் கத்துட்டு இருந்திருப்பான். அவன் ட்ரைனிங்ல இருந்தப்போ ஒரு அழகான பொண்ணு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூப்பரா அந்த பில்டிங்க மேல ஏறி முடிச்சிருப்பா. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவோட கிரஷும் இவ தான். அந்த அழகான பழைய காதலை நினைச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப மறுநாள் நம்ம ஹீரோ அவன் அம்மாவோட 70th பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீட்டா படிஞ்சு தலைவாரிட்டு இருக்கான். அப்ப அவன் அம்மா உள்ள வந்துட்டு இப்படி இல்லப்பா, ரைட் சைட்ல வகுடு எடுத்தாதான் நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லி அவன் தலையை கலைச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு செம்மையா காண்டாகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கேன், இப்படி கலைச்சு விட்டீங்களேன்னு டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான். பேண்ட கூட போடாம ஜெட்டி மட்டும் போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். எப்படியோ இப்ப ரெடி ஆகி அப்பா அம்மா பையன் 3 பேரும் கார்ல ஏறி பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹால்ல பர்த்டே பார்ட்டி ரெடி பண்ணிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவோட 3 அக்கா, அவங்க ஹஸ்பண்ட்ஸ், குழந்தைங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து இன்னும் உனக்கு வேலை கிடைக்கலையான்னு கேட்டு காண்டேத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கேக்ல மெழுகுவர்த்தி ஏத்த ஒரு பொண்ணு ஓடி வரா. அந்த பொண்ணை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி மவுண்டைன் கிளைம்பிங் பண்றதுல நம்ம ஹீரோவை விட சூப்பரா ஏறிட்டு இருந்த பொண்ணு. இப்ப அவ தான் அந்த பார்ட்டி ஹாலுக்கு வைஸ் மேனேஜரா இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வைஸ் மேனேஜரா இருக்கீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் நானும் ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேன்னு போய் சொல்லிட்டு செம்மையா சீன் போடுறான்.
நான் அன்னைக்கு சொன்னதுக்கு ஃபீல் பண்றீங்களான்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். பட் நம்ம ஹீரோயின் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிருப்பா. இப்ப அதுக்கு தான் ஃபீல் பண்றீங்களான்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. பட் அதுக்கு நம்ம ஹீரோவும் சேச்சே நான்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணல, அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் உண்மையா அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அவனை ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்திருப்பான். அவன் அழுறத பார்த்து பக்கத்துல பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்த ஒரு குழந்தை கூட செம்மையா பயந்துருக்கும். இப்ப நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கவே இல்ல, பட் நான் அதுக்காக ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்ப பார்ட்டில எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவை அவங்க மருமகனுங்க எல்லாரும் சேர்ந்து உப்பு மூட்டை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பாட்டு டான்ஸ்ன்னு இப்ப பார்ட்டி செம்மையா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினையும் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் மேனேஜர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றான். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம், ஒரு சிறந்த சேவையை நீங்க கொடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாரையும் இப்ப கிளம்ப சொல்லிடுறான். பட் நம்ம ஹீரோயினை மட்டும் வெயிட் பண்ண சொல்லி தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா, நம்ம மேரேஜ் தான் பண்ணணும்னு இல்ல, ஃபர்ஸ்ட் என் கூட டேட்டிங் வா சொல்லு ஸ்வீட்டின்னு பேசிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன ஸ்வீட்டின்னு சொல்லாதீங்க சார்னு சொல்றா. இதெல்லாம் நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு சோகமா கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோயினுக்காக ஒர்க்கர்ஸ் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அந்த மேனேஜர் அப்படியே டாபிக்க மாத்திட்டு, வைஸ் மேனேஜர் உங்க வேலையை பாருங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு நார்மலா பேசிட்டு இருக்க மாதிரி நடிச்சுட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த மேனேஜரை பிடிக்கலனாலும் வேலையை விட இஷ்டம் இல்லாம ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ வேலையை பாக்குறா. இந்த ஹோட்டல்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஏதோ ஒரு பெரிய ட்ரக் வெளியே வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு ஆள் வெளியே வந்துட்டு அந்த ட்ரக்ல இருக்க வீலை ஓபன் பண்ணி விடுறான். அதை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து நிக்கிறான். யார்பா நீ, இங்க எதுக்கு இந்த ட்ரக்க பார்க் பண்ணிருக்கன்னு அங்க இருந்த சிலர் அவங்கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த ட்ரக்ல இருந்து ஒரு 10-12 கேப்ல இருந்து ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல கேஸ் வெளியே வருது. அந்த ஒயிட் கேஸ் இப்ப அந்த ஏரியா ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு. அந்த புகைக்கு முன்னாடி நின்னு சிலர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹோட்டல்ல பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோவோட அம்மா மீதி வந்த சாப்பாட்டை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அம்மா இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி பாக்குறான். பட் அவங்க அம்மா அதை காதலியே வாங்கல. சோ இப்ப அவன் அக்கா கிட்ட சொல்லி அம்மாவை இந்த ஃபுட்ஸை எடுக்க கூடாதுன்னு சொல்றான். பட் அவன் அக்கா அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு சிக்கன் எடுக்க மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து உட்காந்து ஃபுட்ஸை பேக் பண்ணிட்டு இருக்கா. வெளியே அந்த வெள்ளை கலர் கேஸை சுவாசிச்ச எல்லாரும் மூச்சு திணறி கீழே விழுந்து வாயில நுரத்தள்ளி செத்து போறாங்க. அந்த கேஸ்ல விஷவாயு கலந்துருக்கு. சோ இப்ப அதை சுவாசிக்கிற எல்லாருமே செத்துட்டு வராங்க. அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு. கார் ஓட்டிட்டு இருந்த ஒருத்தர் இந்த விஷக்காத்த சுவாசிச்சனால மூச்சு திணறி ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை மோதிடுறாரு. இப்ப அந்த கார் நெருப்புல எரிஞ்சுட்டே வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் இருந்த ஒரு வண்டி மேல மோதிடுது. அதுல இருந்து வெடிச்சு ஒரு சிலிண்டர் நம்ம ஹீரோ இருந்த பார்ட்டி ஹால் ரூம்குள்ள வந்து விழுந்துடுது. அங்க இருந்த குழந்தைங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. பெரியவங்க எல்லாரும் என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்ப அலறி அடிச்சுட்டு எல்லாரும் இப்ப வெளியே ரோட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் ஓடி போய் மத்த ஹால்ல இருந்த ஆளுங்களை எல்லாம் வெளியே போக சொல்றா. இப்ப எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. ரோட்ல எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா ஓடிட்டு இருக்காங்க. கார்ஸ் எல்லாம் ரிவர்ஸ்ல சைட்லன்னு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. ஃபுல்லா டிராபிக் ஜாமா இருக்கு. தூரத்துல அந்த விஷவாயு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம ஹீரோ வந்த ஹோட்டல் கிட்ட வந்துட்டு இருக்கு. இங்க சேஃப் இல்லன்னு இப்ப எல்லாரும் மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அக்கா பையன் மட்டும் மாமா இன்னும் அம்மா வரலன்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அக்கா கார் எடுத்துட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அந்த குழந்தைய நம்ம ஹீரோயின் கூட அனுப்பி விட்டுறான். அவன் அக்கா கார்க்குள்ள இருக்கா. அக்கா எல்லாரும் மேல போயிட்டாங்க, சீக்கிரமா கீழே இறங்கி வான்னு நம்ம ஹீரோ கத்துறான். சோ இப்ப அவன் அக்காவும் கீழே இறங்கிட்டு இப்ப கால் ஸ்லிப் ஆகி அந்த விஷவாயில மாட்டிக்கிறா. பட் நம்ம ஹீரோ எப்படியோ அவளை முதுகுல தூக்கிட்டு இப்ப மாடிக்கு வந்துடுறான். அவன் அக்கா இப்ப மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கா. அவ ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அங்க இருந்து எல்லாரும் அவளோட கை கால் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்ணி ஏதோ ஒரு விஷவாயு பரவிட்டு இருக்கு, அதை சுவாசிச்ச எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு போன் பண்ணி சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹீரோவும் கிளாஸ் வழியா கீழே பாக்குறாங்க. அந்த விஷவாயு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் மாடிக்கு போங்கன்னு சொல்றான். இப்ப ஹெலிகாப்டர்ல ரெஸ்கியூ டீம் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லா புகையா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வருது, டாக்ஸிக் கேஸ் பரவிருக்கு, எல்லாரும் மொட்டை மாடிக்கு போயிட்டு 911க்கு கால் பண்ணுங்கன்னு மெசேஜ் வருது. இப்ப எல்லாரும் வேகமா மாடியில ஏறி கடைசி ஃப்ளோருக்கு மேல வந்துட்டாங்க. பட் மொட்டை மாடிக்கு போற டோர் க்ளோஸ் ஆகியிருக்கு. அந்த மேனேஜரும் சாவி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல விஷவாயு மேல வந்துச்சுன்னு சொல்றா. இப்ப ரெஸ்கியூ டீம் கீழே வந்து சிலருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மேல நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் அந்த ஹோட்டல்ல இருந்தவங்க எல்லாரும் அந்த டோரை உடைக்க பாக்குறாங்க. பட் அது உடைக்க முடியல. இப்ப நியூஸ்ல அந்த விஷவாயு என்னன்னு தெரியல, பட் விஷவாயுவை தடுக்கிற மாஸ்க போட்டா 10 மினிட்ஸ்க்கு அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த மேனேஜர் நைஸா நழுவிட்டு அங்க இருந்த மாஸ்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒளிச்சு வச்சிடுறான்.
அங்க இருந்த ஒரு பையன் மாஸ்க் இருந்தா நான் கீழே போயிட்டு கீயை எடுத்துட்டு வந்துடுவேன்னு பேசிட்டு இருக்கான். அந்த மேனேஜரும் ஒளிச்சு வச்ச மாஸ்கை எடுத்துட்டு வந்து கீயை எடுத்துட்டு வர சொல்றான். பட் அந்த பையனும் ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிடுறான். இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு இப்ப நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ள வந்துட்டு அங்க இருந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ணாடியில தூக்கி போட்டு விசிறி அடிக்கிறான். இப்ப அந்த கண்ணாடி உடைஞ்சிடுது. இப்ப அங்க இருந்து அப்படியே மேல மொட்டை மாடிக்கு ஏறி போய் வெளியே இருந்து அந்த டோரை ஓபன் பண்ணி விடணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இது ரொம்ப டேஞ்சர், இதை பண்ணாதன்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோ கயிறை வயித்துல கட்டிட்டு இப்ப அடுத்த பில்டிங்க்கு ஜம்ப் பண்ண ரெடியா இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பா உள்ள வந்துட்டு போகாதடா இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. பின்னாலேயே நம்ம ஹீரோவோட அம்மா கத்திட்டே யாங் போகாதன்னு சொல்லிட்டே வராங்க. அம்மா வந்தா போக விட மாட்டாங்கன்னு இப்ப நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் அங்க இருந்து அடுத்த பில்டிங்க்கு ஜம்ப் பண்றான். அங்க இருந்த கம்பிய புடிச்சிட்டான். பட் இப்ப கை வழுக்கி கீழே விழுந்துட்டான். பட் ஒன்னும் ஆகல, கீழே இருந்த இன்னொரு கம்பிய புடிச்சிட்டான். எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அந்த கயிறை புடிச்சு இழுக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அந்த கயிறை இழுக்காதீங்கன்னு சொல்றா. அங்க நம்ம ஹீரோவோட அக்கா பையனும் நின்னுட்டு இருக்கான். மாமா மேல ஏறு மாமா, உன்னால முடியும்னு அவனை சேர பண்றான். எப்பவும் கண்டுக்காம இருக்க குழந்தை இப்ப அவன் கூட பேசினதும் நம்ம ஹீரோவும் ஒரு வேகத்துல இப்ப அடுத்த பில்டிங்க்கு போயிடுறான். அவனோட ரிலேட்டிவ்ஸ் அம்மா அப்பா எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. முட்டாள் இப்படி பண்ணாதடா, அவனை யாராவது நிறுத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சாக் பீஸை தேடி எடுத்துட்டு வந்து அதை ஹீரோ கிட்ட தூக்கி போடுறா. அவனும் அதை பொடியாக்கி கையில ஒரு கிரிப்புக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறான். அங்க இருந்து ஒரு ரூம் மேல ஏறிட்டு அந்த பார்ட்டி ஹால் செவர்ல கல்லு மாதிரி நிறைய வெளியே வந்து நிக்கும். இப்ப வேகமா தாண்டி அந்த கல்லை பிடிக்கிறான். லைட்டா ஸ்லிப் ஆகுது. பட் இருந்தாலும் எப்படியும் அந்த கல்லை டைட்டா புடிச்சிட்டு மேல ஏறான். நம்ம ஹீரோ மேல ஏறிட்டு இருக்கத அவன் ரிலேட்டிவ் ஒருத்தன் வீடியோ எடுத்து வீடியோ கால்ல போட்டு அவன் ஃபேமிலிக்கு காட்டிட்டு இருக்கான். அவங்களும் நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற அது கூட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சேர்த்து இந்த சீன்ஸை பாக்குறப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரே பரபரப்பா இருக்கும். நம்ம ஹீரோவை எல்லாரும் வேலை வெட்டி இல்லாதவன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம ஹீரோ அவன் இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா திறமையும் ஒன்னா சேர்த்து இப்ப அடுத்துன்னு முன்னேறி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கொடுத்த சாக் பீஸ கையில தேய்ச்சி இப்ப செவத்துல இருக்க கல்லு கம்பிய புடிச்சு மேல போறான். ஒரு லைட் இருக்கு, அதை புடிச்சதும் அது கலண்டுறது. சோ இப்ப அடுத்த செவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்கான். அவன் வயித்துல கட்டிட்டு இருந்த அந்த கயிறு இப்ப முடிஞ்சு போயிடுது. அதோட லென்த் பத்தல. இப்ப அவனுக்கு வேற வழி தெரியல, அந்த கயிறு அவுத்து விட்டுறான். அதை பார்த்ததும் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன பைத்தியமா முட்டாள்தனமா பண்ணாதன்னு கத்துறா. பட் நம்ம ஹீரோ இப்ப கயிறு இல்லாமலே இப்ப அந்த செவத்துல இருந்த கிரிப்புக்கு வச்சிருந்த கல்ல புடிச்சு மேல ஏறிட்டு இருக்கான். இந்த படத்துல வர ஒவ்வொரு சீன்ஸும் அடுத்து என்னன்னு கேக்குற அளவுக்கு த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். இப்ப கடைசி மாடிக்கு மேல ஒரு சிங்கத்தோட சிலை இருக்கு. அப்படியே கீழே இருந்து மேல ஒரே ஜம்ப். சிங்கத்தோட 2 பல்லையும் கைய வச்சு புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். இப்ப ஒரு பல்லு புடிங்குது, மீதி இருக்க பல்ல புடிச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஒத்த கையில புடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சிங்கத்தை கெட்டியா டைட்டா புடிச்சிட்டு இப்ப அதோட வாய் மேல ஏறி மூக்கு மேல காலை வச்சு இப்ப எப்படியோ அந்த மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்துடுறான். இந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஏதோ நாமளே போராடி கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்ஸை எல்லாம் தாண்டி மேல ஏறி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மொட்டை மாடியில அப்படியே படுத்துட்டு வந்த டயர்ல செம்மையா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இப்ப ஏஞ்சி வேகமா ஓடி போய் டோரை ஓபன் பண்ணி விடுறான். நம்ம ஹீரோவோட கையெல்லாம் செம்மையா உதறுது. அவன் அம்மா அப்பா 2 பேரும் அவனை செம்மையா திட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நின்னு நம்ம ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப அங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது. பட் இங்க இருக்க மனுஷங்களை அந்த ஹெலிகாப்டர் இன்னும் பார்க்கல. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்க எல்லாரோட போன் டார்ச்சையும் SOS சிக்னல் மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஃபிளாஷ் பண்ண சொல்றா. சோ இப்ப எல்லாரும் லைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டவங்க யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்து விஷவாயுவை ஓபன் பண்ணி விட்டவன் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அவன் கூட 4 பேர் சேர்ந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்தனால இவனை மட்டும் கம்பெனியை விட்டு துரத்திடுறாங்க. அந்த கெமிக்கல் என்னோட பேட்டர்ன்னு கேஸ் போட்டிருக்கான். பட் அந்த பேட்டர்னும் கிடைக்கல, கம்பெனில இருந்தும் துரத்திட்டாங்க. இப்ப அந்த கோவத்துல இந்த சைக்கோ மிகப்பெரிய விஷவாயுவை உருவாக்கி அவனும் சூசைட் பண்ணி சுத்தி இருந்த எல்லாரையும் சாகடிக்க ட்ரை பண்றான். இப்ப நம்ம ஹீரோவோட குரூப் மேல நின்னு லைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்த ஒருத்தன் கீழே இருந்து ஸ்பீக்கர்ஸ கொண்டு வரான். இப்ப மைக்க போட்டு ஹெல்ப்னு கத்திட்டே லைட் அடிக்கிறாங்க. அப்பயும் ஹெலிகாப்டர் அவங்கள பாக்கல. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கீழே போயிட்டு சுத்தி இருக்க நிறைய லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைட்ஸை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சிக்னல் காட்டுறா. இப்ப அந்த ஹெலிகாப்டர் இந்த குரூப்பை பார்த்துடுது. ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கேஜ் மாதிரி எதையோ கீழே இறக்கி விடுறாங்க. அதுல எல்லாரும் ஏறிடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இடம் இல்ல. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மட்டும் ஒருத்தர் வரலாம் நீ வா யாங்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை விட்டு போக மனசு இல்ல. சோ இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேரை தவிர மத்த எல்லாரும் ஹெலிகாப்டர்ல போயிடுறாங்க.
நம்ம ஹீரோயினுக்கு கண் கலங்குது, நம்ம ஹீரோக்கும் அழுகையா வருது. இப்ப 2 பேரும் நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் செம்மையா அழுறா. அப்ப நம்ம ஹீரோவும் அங்க இருக்க அந்த ஹைட்டான பில்டிங்க பார்த்துட்டு மேபி நம்ம அங்க இருந்து இருந்தா கண்டிப்பா தப்பிச்சிருக்கலாம்னு அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்ப தூரத்துல இன்னொரு ஹெலிகாப்டர் வருது. அத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பட் அது இவங்களை விட்டுட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு பில்டிங்ல இருந்த நிறைய பேரை பார்த்துட்டு அங்க போயிடுது. இப்ப நம்ம ஹீரோ கீழே இறங்கி கயிறு, வாட்டர் பாட்டில்னு தப்பிக்க தேவைப்படுற நிறைய திங்ஸ் ஒரு பேக்ல கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் மாஸ்க், சேஃப்டி ட்ரெஸ்ன்னு நிறைய கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்க ஹீரோவோட அக்காக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் உடம்பு ஃபுல்லா பிளாஸ்டிக் ட்ரெஸ் டைட்டா சுத்திட்டு முகத்துல அந்த சேஃப்டி மாஸ்க போட்டுட்டு அந்த விஷவாயுக்கு நடுவுல வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த மாஸ்க 10 நிமிஷத்துக்கு மேல போட்டுட்டு இருக்கான். சோ இப்ப கடைசி மாஸ்க போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் சொல்றது புரியல. சோ இப்ப போகாதன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ரெஸ்கியூ டீம் கிட்ட என் பையனை கண்டுபிடிச்சு தாங்க, என் பையனை காப்பாத்துங்க, அவன் பேரு யாங்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்த பில்டிங்குள்ள போயிட்டு அங்க இருந்து மாஸ்க கண்டுபிடிச்சு கொண்டு வரான். நம்ம ஹீரோயினும் இவன் நம்மளை விட்டுட்டு அவன் மட்டும் தனியா தப்பிச்சு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்ப ஏதோ ஒரு சின்ன ரூஃப் மேல ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் மேல ஏறி வந்துட்டு இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டானேன்னு நம்ம ஹீரோவா அசிங்கமா திட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இப்ப அங்க ஒரு ஏணி மேல ஏறி வரான். அவனை பார்த்த அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஏணிய பாக்குறா. இது தெரியாம கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தனேன்னு யோசிச்சுட்டு எதுக்குடா என்னை விட்டு தனியா போனேன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி செம்மையா கத்திட்டு இருக்கா. அவனும் நான் தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்லன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் இப்போ ஒரு டாக்ஸியை பிடிச்சி அவங்க பையனை தேடி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்ப ஒரு ஜிம்ல இருக்காங்க. மாஸ்க கலட்டிட்டு இப்ப தண்ணிய குடிக்கிறாங்க. இப்ப அந்த ஜிம்ல இருந்து அடுத்த பில்டிங்க்கு போகணும். சோ இப்ப அந்த ஜிம்ல இருக்க வெயிட்டான பொருளை எல்லாம் அடுத்த பில்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பயங்கரமான வெயிட்டான ஒரு கெட்டல் பெல் இருக்கும். அதை தூக்கி பாப்பான். பட் அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். சோ அதை வச்சுட்டு அதை விட கம்மி வெயிட்ல இருக்க பொருளை எல்லாம் தூக்கி போடுறான். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த கயிறை புடிச்சு நகர்ந்துட்டே அடுத்த பில்டிங்க்கு வந்துடுறா. அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த கயிறை புடிச்சு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் இன்னொரு பக்கம் நின்னு அந்த கயிறு டைட்டா புடிச்சிட்டு நிக்கிறா. நம்ம ஹீரோயின் இருக்க பில்டிங்க்கு கீழே கிச்சன் இருக்கு. இப்ப அங்க இருந்து சிம்னி வழியா அந்த விஷவாயு வெளியே வருது. பக்கத்துல தான் இருக்கு. அதை சுவாசிச்சா நம்ம ஹீரோயின் செத்துடுவா. சோ இப்ப நம்ம ஹீரோ ரிவர்ஸ்ல போயிடுறான். நீ தப்பிச்சு போயிடுன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கத்துறான். இப்ப நம்ம ஹீரோ இருக்க இடம் ஃபுல்லா ஒயிட்டா விஷவாயு மூடிடுச்சு. திடீர்னு நம்ம ஹீரோயினோட கால் கிட்ட அந்த பெரிய கெட்டில் பெல் வந்து விழுது. அப்படியே அந்த புகைக்கு நடுவுல இருந்து கெத்தா நம்ம ஹீரோ அந்த மாஸ்க போட்டுட்டு இப்ப வந்துடுறான். இன்னொரு பக்கம் நியூஸ்ல அந்த விஷவாயுவை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷவாயு மேல தண்ணியை அடிச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகிடும்னு கண்டுபிடிச்சிட்டு இப்ப ஃபயர் சர்வீஸ் அந்த விஷவாயு மேல தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபுல் விஷவாயுவும் கிளியர் பண்ண ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஷவாயு பரவி இருக்க அந்த ஏரியாவை எல்லாம் தாண்டி கொஞ்ச தூரத்துல இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. அதுக்கு மேல அவரால் உள்ள போக முடியல. அவர் பையன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு இப்ப ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. அங்க சில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அங்க இருந்து ஒரு ட்ரோன் கேமராவை அந்த விஷவாயு பரவி இருக்க இடத்துக்குள்ள அனுப்புறாங்க. அங்க என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ட்ரோன் அனுப்பி நியூஸ சேகரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்து பில்டிங்க்கு வந்துடுறாங்க. அங்க இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சோ அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் இருந்தாதான் ஹெலிகாப்டர் இவங்களை ரெஸ்கியூ பண்ண வரும். நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்போ ஒரு துணிக்கடைக்குள்ள இருக்காங்க. சோ இப்ப அங்க இருக்க பொம்மைங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து மொட்டை மாடியில வச்சிடுறாங்க. இப்ப அந்த பொம்மைங்களை எல்லாம் பார்க்கும்போது 20 மனுஷங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் போன் டார்ச்ச அடிச்சு ஹெலிகாப்டரை பார்த்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எதிரில இன்னொரு பில்டிங்ல நிறைய ஸ்கூல் பசங்க ஒரு ரூம்குள்ள மாட்டிட்டு வெளியே போக வழி இல்லாம அழுதுட்டு இருக்காங்க. அவங்க இருக்க அந்த பில்டிங்லயும் மொட்டை மாடிக்கு போற வழிய பூட்டி வச்சிருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ கோவப்பட்டு ஏன் எல்லாரும் மொட்டை மாடியை பூட்டி வைக்கிறாங்கன்னு கத்திட்டு இருக்கான். அந்த ரூம்ல இருந்த ஒரு பையன் கயிறை கட்டி மொட்டை மாடிக்கு மேல ஏற ட்ரை பண்றான். பட் அவனால ஏற முடியல, ஸ்லிப் ஆகிடுறான். அப்புறம் அவனை எப்படியோ மேல தூக்கிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. நம்மளை விட அந்த ஸ்கூல் பசங்க உயிர் தான் முக்கியம்னு இப்ப அங்க இருந்த எல்லா பொம்மைங்களையும் எதிரில இருக்க பில்டிங்க காட்டுற மாதிரி ஆரோ மாதிரி ரெடி பண்ணி காட்டுறாங்க. இவங்களும் அந்த ஆரோ ஷேப்ல கீழே போய் படுத்துடுறாங்க. மேல இருந்த ஹெலிகாப்டரும் அந்த ஆரோ சிம்பிளை பார்த்துட்டு இப்ப அந்த ஸ்கூல் பசங்க இருந்த பில்டிங்க பாத்துடுறாங்க. அந்த டைம்ல தூரத்துல இருந்த ஏதோ ஒரு சிலிண்டர் வெடிச்சிருது. சோ இப்ப அந்த விஷக்காத்து ஸ்பீடா பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இப்போ ஒரு ஜன்னலை ஓபன் பண்ணி அங்க இருந்து ஒரு பெரிய பெட்டை கீழே தூக்கி போட்டுட்டு இப்ப 2 பேரும் அது மேல குதிக்கிறாங்க.
அடுத்து அங்க இருந்த ஒரு கிரில் கேட்டை எடுத்துட்டு அதை இன்னொரு பில்டிங்கோட செவத்து மேல சாச்சி வச்சுட்டு அது மேல ஏற ட்ரை பண்றாங்க. அப்ப கரெக்டா அந்த ட்ரோன் மேல பறந்துட்டு வந்து இப்ப நம்ம ஹீரோயினை பாத்துடுது. இப்ப அந்த ட்ரோன் வழியா இங்க இருக்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூட இருந்த நம்ம ஹீரோவோட அப்பா பாத்துட்டுறாரு. இதான் என் பையன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி லிங்க் அனுப்பி இப்ப எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்ம ஹீரோயின் தப்பிக்கிற அந்த வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ட்ரோனும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை டிவில பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்காங்க. அந்த விஷக்காத்தும் அவங்க பின்னாலேயே வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்கத யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு லைவ்ல அவங்கள எப்படியாவது காப்பாத்திடுங்க, அவங்க இருக்க இடத்துக்கு ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட இந்த சர்வைவல் போராட்டம் தான் இப்ப நியூஸ்ல செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப 2 பேரும் ஒரு ஓட்டு வீடு மாதிரி ஸ்லாண்டிங்கான பில்டிங்ல ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் கைய கோத்துட்டு வாழ்வா சாவா போராட்டத்துல வெறித்தனமா ஓடிட்டு இருக்காங்க. செமையா இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம். கையில சாக்பீஸ பூசிட்டு ஸ்பீடா ஓடி போய் ஒரே ஜம்ப் 2 பேரும் செவத்துல பல்லி மாதிரி அப்படியே அசால்ட்டா மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. எப்படியோ போராடி இப்ப மேல மாடிக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த ட்ரோனோட பேட்டரி லோ ஆகி கீழே விழுந்து லைவ் கட் ஆகிடுது. அத பார்த்ததும் நம்ம பாட்டிமா ஹீரோவோட அம்மாவுக்கு மயக்கமே வந்துடுது. சுத்தி அந்த விஷக்காத்து மேல வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 2 பேரும் கீழே உட்காந்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்கப்படாம இப்ப ஓப்பனா சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்காங்க. என் வீட்டுல அப்பயே சொன்னாங்க பார்ட்டி கொண்டாட இவ்வளவு தூரம் வரணுமான்னு கேட்டாங்க. நான் தான் இங்கதான் பார்ட்டி கொண்டாடுவேன்னு அடம் பிடிச்சேன். இப்ப இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிடுன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எதையோ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. இருட்டுல வெளிச்சம் வந்த மாதிரி இப்ப அவங்கள சுத்தி நிறைய ட்ரோன் கேமராஸ் பறந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க தான் நியூஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்கனால அந்த சிட்டிக்கு வெளியே இருந்த சில மனுஷங்க இப்ப நிறைய ட்ரோன் அனுப்பி இவங்களை பாத்துட்டு இருக்காங்க. அங்க மேல வந்துட்டு இருக்க புகைய ட்ரோனோட ரெக்கைய வச்சு அந்த விஷக்காத்து மேல வராம கீழே போற மாதிரி அதை தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பின்னாடி ஒரு ட்ரோன் வந்து நிக்குது. அது கிட்ட இங்க இருந்து கயிறை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க பில்டிங்ல மாட்டி விட்டுடுன்னு சிம்பாலிக்கா சாக் பீஸ்ல வரைஞ்சு காட்டுறான். அந்த ட்ரோனும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கயிறை வாங்கிட்டு போயிட்டு எதிர் பில்டிங்ல மாட்டி விட்டுடுது. நம்ம ஹீரோவும் அந்த கயிறை எடுத்து டைட்டா கட்டிட்டு இப்ப 2 பேரும் 1 2 3ன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து அந்த கயிறுல தொங்கிட்டே ஸ்பீடா போறாங்க. நடுவுல போனதும் பாதியிலேயே நின்னுடுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல போக முடியாதுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு தொங்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப எதிர் பில்டிங்ல மாட்டிட்டு இருந்த கயிறும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கலண்டுட்டே வருது. இப்ப நம்ம ஹீரோவை டைட்டா பிடிச்சுக்க சொல்லிட்டு அந்த கயிறை கட் பண்ணி விட்டுறா. இப்ப 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ மோஷன்ல கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அந்த கயிறும் பிச்சுக்குச்சு. அந்த ட்ரோனும் கீழே விழுந்து உடஞ்சிடுது. இது எல்லாம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கீழே விழுந்ததும் சிக்னல் கட் ஆகிடுது. அவ்வளவுதான், கீழே விழுந்துட்டாங்க, செத்து போயிருப்பாங்கன்னு இப்ப எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா, அப்பா, அக்கா பையன், அவன் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது இவங்க கூட சேர்ந்து நம்மளும் அழுதுடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத்தனை தடங்கல்களை தாண்டி வந்து பல பேருக்கு உதவி பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அது யாராலையுமே தாங்கிக்க முடியல. இப்ப எப்பவும் போல எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பொறுமையா ஹெலிகாப்டரும் யார் உயிரோட இருக்காங்கன்னு தேடிட்டே வருது. அப்போ பில்டிங் கட்டுறதுக்காக வச்சிருந்த கிரேன்ல ஏதோ வெளிச்சம் தெரியுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் 2 பேரும் அந்த கிரேன் மேல நின்னுட்டு காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேக்ல பட்டாசு, கம்பி மத்தாப்பு இது எல்லாம் அந்த ஹோட்டல்ல இருந்து சேஃப்டிக்குன்னு எடுத்து வச்சிருப்பான். இப்ப அதை கொளுத்தி ஹெலிகாப்டருக்கு சிக்னல் காட்டுறான். ஹெலிகாப்டரும் இவங்களை கண்டுபிடிச்சிடுது. இப்ப 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட அக்கா பையன் மாமான்னு கத்திட்டே ஓடி வரான். நம்ம ஹீரோவும் அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அழுதுட்டே ஓடி வராங்க. அவன் அப்பா அவனை முட்டாள்னு திட்டிட்டே அவனை கட்டி பிடிச்சு அழுறாரு. அவன் அம்மாவும் ஏன்டா எங்களை இப்படி பயன்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி என் புள்ள வந்துட்டான்னு சந்தோஷத்தை அழுதுட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் உங்களை உப்பு மூட்டை தூக்குறேன்னு அவன் அம்மாவை தூக்கிட்டு இப்ப அவங்க ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து அங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி அவளும் நான் சேஃபா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட மேனேஜர் சொல்லு பாட்டி, ஸ்வீட்டி உனக்கு ஒன்னும் ஆகல, உன் மூஞ்சி ஃபுல்லா அடிபட்டு இருக்கு, டாக்டர் இங்க வாங்க அவளை பாருங்கன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினும் என்ன ஸ்வீட்டின்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு கைய ஓங்கி மூஞ்சில ஒரே குத்து.
அதுல அப்படியே தூரமா கீழே போய் விழுந்துடுவான். பிகாஸ் நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல ஹெலிகாப்டர்ல இடம் இல்லாம வெளியே நிக்கும் போது அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவன் வரல. இப்ப மட்டும் ஏதோ லவ் இருக்க மாதிரி சீன் போட்டது நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா காண்டாகிடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட ஹோட்டல்ல அந்த செவத்துல ஏறும்போது ஒரு கிளிப் மாதிரி ஒன்னத்தை கொடுத்திருப்பா. அந்த கிளிப் தான் நம்ம ஹீரோக்கு எல்லா வாட்டியும் பில்டிங் மேல ஏற உதவியா இருந்திருக்கும். இப்ப நம்ம ஹீரோ அந்த கிளிப்பை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். கொடுத்துட்டு வெக்கப்பட்டுட்டு 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அந்த கிளிப்பை கையில வாங்கல. அது ரொம்ப வெயிட்டா இருக்கும், அதை இன்னொரு நாள் எனக்கு தான்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன அவ்வளவு பெரிய வெயிட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு நாள் கூடன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது அடுத்து இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்னு கூப்பிடுறான்னு. சோ இப்ப அப்படியே அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழைய பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி அந்த விஷவாயுவை தண்ணி அடிச்சு கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. பிகாஸ் தண்ணி அந்த விஷவாயுவோட பவரை குறைச்சிடும். இப்ப மழை வந்து அந்த விஷக்காத்த ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுது. அங்க அந்த சிட்டிக்குள்ள மீட்கப்படாம போராடிட்டு இருந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் விஷக்காத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைக்க போராடி கஷ்டப்பட்டு கடைசியில அவங்க ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்ல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ், பிரஷர்ஸ், ஃபெயிலியர்ஸ் இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம இலக்க நோக்கி வேகமா ஓடிட்டே இருக்கணும். எக்ஸிட் இது ஒரு சாதாரண கதை மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதர்களோட உண்மை கதை. பிகாஸ் நம்ம எல்லாரும் நம்ம ஃபியூச்சரை நோக்கி ஓடிட்டு தான் இருக்கோம். எக்ஸிட் ஆகாம தொடர்ந்து நம்ம இலக்க நோக்கி ஓடி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு ஒரு அழகான உண்மை கருத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.